போகிறதுன்னு முடிவு பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு போகிறேன் இரு மாமே, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கேருந்து வரேன், அதுக்கப்புறம் வாங்க. ஒரு மாமே இருடா, சொன்னா கேளுடா, இறங்கி வரணும்டா. என் பேச்சை மட்டும் கேட்கவே மாட்டான். காலு மாட்டிக்கிச்சு மாமா, காலு மாட்டிக்கிச்சு. ஃபஸ்ட்டு என்ன பிடி காலு இல்லை, தூக்கிறாத ஃப்ரெண்டு கால்றா. கண்டு மேலேயே கொண்டு வந்துட்டேன், போச்சு, மாட்டிக்கிச்சு. வந்துட்டாரா? ஓ டாமினா, இரு ப்ரோ வர அப்படியே இரு. ப்ரோ எடு ப்ரோ, போலாம். நீங்க போங்க. மறுபடியும் நானா? எனக்கு ஷூலாம் அப்படியே தண்ணி நிக்கல, எனக்கெல்லாம் உள்ள அப்படியே ஊறுது காலு. சரி வழி விடுங்க, நானே போறேன் ப்ரோ. ஷூ வேற தண்ணியா இருக்குது, இதுல எப்படி நான் பேலன்ஸ் பண்றது? பரமேஸ்வரா, நல்லா நாஸ்தி மக்களே. வண்டி நேற்று உட்காந்து நான் மாங்குன்னு கழுவி செயின் க்ளீன் பண்ணதெல்லாம் முடிஞ்சே போச்சு. ஐயோ ரைட்டு ஏறி தப்பு பண்ணிட்டேனா? இல்லை என் லெஸிங் தப்பாக போகக்கூடாது காலத்தில். இது வேணான்னு தலையாக அடிச்சுக்கிட்டேனே. எங்கே போகிறதுனே தெரிஞ்ச மக்களே, ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்குது. வண்டி கதறுது. வந்துட்டாங்களா? வாமாமே அவ்வளோதான், வா. மேலே ஏறிப்போ. பேண்டெல்லாம் நாஸ்தி. என்னாச்சு? வண்டி நிற்க மாட்டேங்குது, நீ போய் பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டு மேலேயே கொண்டு வந்துட்டேன், போச்சு, மாட்டிக்கிச்சு. ப்ரோ கொஞ்சம் பின்னாடி போங்க. இதுதான் மக்களே பூசாரி ஊர். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆஃப் ரோடு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். இதுக்கு மேலே ஆஃப் ரோடு வராது. ரைட்டு இதுதான் மக்களே ஆலமலை ஆஃப் ரோடு பூசாரி ஊர். பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் பூசாரி ஊர். இதுதான் மக்களே பூசாரி ஊர். சும்மா செலிப்ரேஷன் டைமுக்குலாம் வந்து புரட்டாசி மாதம்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீட்டில் தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து ரெண்டலுக்கு எடுத்து தங்கியிருந்தோம். இந்த சேரு தான் இருக்கும். இருங்க, எதில் போகிறதுன்னு முடிவு பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு போகிறேன் இரு மாமே, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கேருந்து வரேன், அதுக்கப்புறம் வாங்க.
மாமா இருடா சொன்னா கேளுடா, இறங்கி வரணும்டா. என் பேச்சை மட்டும் கேட்கவே மாட்டான் தமிழ்நாடு. மாமனாரே நிமிஷம் உள்ள போயிடுச்சு. ஓப்பா பயங்கரமாக இருக்குது போங்க. காலு மாட்டிச்சு மாமா, காலு மாட்டிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பிடி காலு இல்ல தூக்கிறாத ஃப்ரெண்ட் கால்ரா. புடி தூக்குடா கோபி. என்னாச்சு? கால் நல்லா போய் ஃப்ரண்ட் வீல் உள்ள மாட்டிக்கிச்சு. விடு எடு அவ்வளோதான். எடு நான் எடுத்துட்டு போறேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு அவ்வளோதான். பார்த்து ப்ரோ. ஓவர்ஃப்ளோ ஆகி போச்சாட்ருக்கு. இறங்குடி மாமா, ஸ்டார்ட் ஆகல ஓவர்ஃப்ளோ. என்னடா தள்ளிட்டு போகலாம்? தள்ள முடியாது, சேருல தள்ளு ப்ரோ, அப்படியே தள்ளுவா ப்ரோ. தள்ளு மாமா. என்னடா இப்படி தள்ள வச்சிட்டீங்களாடா கடைசியில். ஒரு கண்டு சிங்கம் யார் கண்டு அஞ்சும். அதுக்குள்ளே ஆண்டா விட்ட மாமே, ஃப்ரண்ட் வீல் பிடுங்கிட்டு போயிடுச்சு மாமா. நான் என்ன வேணும் ப்ரோ? பொறுமையா வா, கிளச்சர் ஸ்லோவாக விடு. அப்படிதான் ப்ரோ. இரு அடாடாடாடாடா. ப்ரோ இல்லை போயிடலாம், இன்னும் முன்னாடி 100 மீட்டர் தான் மாமா. இரு, எனக்கு ஸ்டார்ட் ஆகல. இன்னொரு 100 மீட்டர் தான், போயிடலாம் வாங்க மாமே. மக்களே, ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல மக்களே கீழே விழுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த மலைக்கு வந்தால் ஒரு தடவையாச்சும் விழுகாமல் போக மாட்டோம். இது காலங்காலமாக நடக்கிறது. நான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரண்ட் வீல் போய் நல்லா ஸ்லிப்பாக ஆயிடுச்சு மக்களே, வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ரண்ட் வீல் தான் மாட்டிக்கிச்சு. ஃப்ரண்ட் வீல் இழுத்து விட்டதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. காலை முன்னாடி வச்சுருந்தங்காட்டி கால் போய் ஃப்ரண்ட் வீலுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. வீலுக்கும் முன்னாடி இன்ஜினுக்கு நடுவில் போய் கால் மாட்டிக்கிச்சு. அங்கே உச்சியில் தெரியுது பாருங்கள், அங்கே தான் அப்போ பரமேஸ்வரர் இருக்கார். ஸோ அது ஃப்ரண்ட் வீல் மாட்டினதுனால கால் உள்ளே போய் மாட்டிச்சு. இவன் அதை தெரியாமல் காலை பிடிச்சி தூக்குறான். சாமி, என்னை கொல்றதுக்குன்னே வந்துருக்குறாங்க. ஆனால் நினச்சி கூட பார்க்கணுமா சாமி, பரமேஸ்வரா மறுபடியும் சேரா. ஐயோ, பொறுமையாக போய்க்கலாம். வீட்டில் உட்காந்துக்குச்சுன்னா அவளுக்கும் அவ்வளோதான். அப்படியே போயிரு. கொஞ்சம் தூரம் தான். அப்படியே தான் அங்கே கொண்டு போய் நிறுத்திங்க. அப்படியே போ, மேலே கொண்டு போய் கப்பல் நிறுத்திட்டு போயிடுதான். நல்லா போகாது. ப்ரோ வரேன் ப்ரோ. அவங்க வேறு ஆரன் அடிச்சு கூப்பிட்றாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. விழுந்துட்டாரா? ஓ டாமினா, என்னாச்சு? விழுந்துட்டாரா? சரி, நல்லா என்னன்னா, நீ இப்போ இந்த இடத்துல வழுக்கிற மாதிரி இருக்குதுல்ல, அந்த இடத்துல கிளச்சை விட்டுரு, முக்காவாசி விட்டுரு.
ஆக்சிலேட்டர் கொடுக்காத, சும்மா இப்படி மட்டும் பிடிச்சிக்கோ, அதுவே கூட்டிட்டு சரி மாமா எடுத்து விடு, மாமா எடுத்து விடு ப்ரோ, எடுங்க ப்ரோ. அவ்வளோதான். மேலே மாமா அந்த வீடு மாதிரி இருக்குல்ல, அதை தாண்டி கொண்டு போய் மேலே போடு. நேராக போ, ரைட்டில் போயிடாத. பொறுமையாக போ, பொறுமையாக போ. ஃப்ரண்ட் வீல் ஃபுல்லாக சேரு. ப்ரோ எடு ப்ரோ. ப்ரோ அங்கே போய் அதெல்லாம் பண்ணிக்கலாம் வாங்க. இது இப்படி ஃப்ரண்ட் வீல் இப்படி போனதுனால தான் இது ப்ரோ. அப்புறம் நான் மட்டும் எப்படி ப்ரோ விழுந்தேன்? ஃப்ரண்ட் வீல் பிடிக்கி தானே கீழே விழுந்தேன். பொறுமையாவா ப்ரோ, பொறுமையாவா ப்ரோ. அதே ஸ்பீட் மெயின்டைன் பண்ண. எக்ஸப்ட் பிரேக் பிடிக்காத ப்ரோ. பிரேக் பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் வீல் லாக் ஆயிரும். பொறுமை பொறுமை பொறுமை. அப்படியே அப்படியே ஸ்லோவாகவே போங்க. அவ்வளோதான் ப்ரோ. ஸ்டாண்டு முட்டி இருக்கு. ப்ரோ மேலே கொண்டு போ, லெஃப்டில். அவ்வளோதான். அங்கே நிறுத்திட்டு நடந்து போகிறது தான். இதுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு நடந்து போகிறது தான் ப்ரோ. அது போகாது. ஆ ஆமாம், அங்கே தான். அதுலேருந்து நடந்து தான் போய் ஆகணும். அது கீழே நான் உளுந்தல்ல. அதான் இங்கேயே நிறுத்திட்டு தான் போகிறோம். மேலே எடுத்து விட்டு நிறுத்து மாமா. நான் நிறுத்திருக்க இடத்துல விடு ப்ரோ நான் ப்ரோ. விட்டு கொடு. டேய் தள்ளுறா. ப்ரோ விட்டு காட்டுறீங்களே. போதுங்களா? எப்படி ப்ரோ? சந்தோஷமா? சந்தோஷம் ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ? நாலு பேருமே டைவு. இரு ப்ரோ இரு வர அப்படியே இரு. அப்படியே இரு. அதோட வேகத்துக்கு வண்டி ஆஃப் பண்ணிடுங்க முதல்ல. கீழே வந்தா மகளே, எப்படியோ பல தடைகளை தாண்டி சேத்துல விழுந்து, ஆற்றுல விழுந்து, சேத்துல அடி வாங்கி, சோத்துலேயும் அடி வாங்கிட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறோம். அங்கிருந்து இந்த பையன் நம்ம கூடயே வந்துட்டுக்கிறான். டே இங்கே வாடா. டே வாடா. கீழே வண்டியிலேருந்து வரக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிறான். மக்களே, நம்ம ப்ரோ பாருங்க அங்கே உட்காந்துட்டுருக்கிறாரு. சுந்தர் ப்ரோ. ஜிஜி ப்ரோ பாருங்க அழகாக இருக்கிறப்பில்ல. இவர் வந்துட்டு நம்ம டாமினார் 250. நாம் இப்போ 5 பேர். அவனோட சேர்த்து 5 பேர். நாங்கள் தனியால் இல்லை, நாங்கள் ஒரு கூட்டம். ஆனால் சொல்கிறேன் மக்களே, நிஜமாலும் நான் கீழே போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னு ப்ரோ. ஆனால் உண்மையாலுமே வந்து எல்லாருமே போட்டோம். ஃபஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஜி போட்டார். ஃபஸ்ட்டு பெண்டிலே போட்டார். ரெண்டாவது வந்து நம்ம ப்ரோ போட்டார். மூணாவது இட்ஸ் மீ. சரி இட்ஸ் மீ நான் தான் இருக்கிறதுலே தரமாக போட்டேன். அப்புறம் நம்ம டாமினார் ப்ரோ மூஞ்ச மறைச்சால் அளவுக்குள்ள காட்டாக போட மாட்டேன். தமிழ்லேயே நீங்கள் தான் பார்த்துக்குங்க. டாமினார். ஆனால் மக்களே, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எப்படி விழுந்தோன்னா, எனக்கு விழுந்தது கூட பெருசு இல்லை விழுந்தது கூட பெருசு இல்லை. தான் வருகிறாம இருக்க காலு மாட்டிக்கிச்சுராங்கிற பிடிச்சி அப்படியே தூக்குற பார்த்தியா? மனசாட்சியே இல்லாமல் பிகிலு காலு முக்கிய பிகிலு. நீ திரும்ப பரவாயில்ல. அங்கே பார்த்தீங்களா இல்லையா? அங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்கிறாரு ஜிஜி. பாருங்கதா செகண்ட் ஆஸ்தி எல்லாம்
சேத்துலயே ஸோ ஏறிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாலமலை விலாக்லேயே போட்டிருப்பேன் இந்த வீடியோலாம். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.